ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு பீச் சைடில் இருக்க கடைங்களெல்லாம் ஒரு மசாலா பாஸ்தா செய்வாங்கல்ல, அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்குன்னு சொன்னாக்கா பாஸ்தா வந்து குக்காகி வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வரும். இதை வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது, சாலிடாகவே இருக்கணும். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னாக்கா திக்காகவும் இருக்கணும், ஆனால் குக்காக இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு கொலாண்டரில் நான் அதை நல்லா வடிகட்டிக்கிறேன். இந்த தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா உடனே அது மேலே வந்துட்டு பச்சை தண்ணி, நம்ம நார்மலான டேப் வாட்டர் இருக்கும் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னாக்கா பச்சை தண்ணி ஊற்றலைன்னா அது வந்துட்டு இன்னும் வந்து பாஸ்தா வந்து சூடாக இருக்க வந்து இன்னும் குக் ஆகிடும், அது மாதிரி குழைவாயிடும். பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படி நின்றுடும் அது. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 3/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்துருச்சு, சாஃப்டாகிடுச்சு. தக்காளி நல்லா குழைவானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். எல்லாமே 1/4 கப்பு ஈக்குவலாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்த காய்கறியை வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து மசாலாவோட சேர்ந்துருச்சு. இப்போது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சாஸ் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா உடனே வந்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு பீச் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஸோ அந்த கடையில் கிடைக்கிற அந்த மசாலா பாஸ்தாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த டைமில் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.